அவரை போக்கும் கேள்வி சமையின் இவர்களுமாயும் உலகின் அவரை போக்கும் கேள்வி சமையின் இவர் அமைதிகளும்
சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் பெற்றோர் தின விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடியிருக்கிறோம். இந்த திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக பெண்கள், சிறுமிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாம் வரிசையாக வந்தார்கள். அவர் வந்த பொழுது அவருடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். அதான் ஒரு ரோஸ் கொடுத்தவரையே இருக்கிற சந்தோஷம். உலகத்தில் 1 லட்சம் கொடுத்தா கிடைக்காது, அவர்களுக்கு அது ஒரு சந்தோஷம். இதுதானே அவ்வளவு ஆர்வமாக நீங்கள் அந்த பகுதியை நிகழ்ந்தீர்கள். ஒரு அப்படி பார்த்தா நாங்கள் தான் உங்களை சிறப்பிக்கிறோம். பெண்கள் நீங்களே சிறப்பிக்க வேண்டியதாக சவால். அதனால் அதை பிளஸிங்ஸ்லாம் கொடுத்துட்டோம்ல. இந்த நேரத்தில் இந்த திருவழிபாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் நம்முடைய சூசியப்பர் அன்பியத்தினர். அவர்களுக்கு நம்முடைய நல்ல கடவுள் சரியாக பாராட்டுகள், நன்றியை வாழ்த்துக்கள். அந்த அன்பியங்களை மிக அழகான விதத்திலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அருட்சொல் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுகளை சொல்கிறோம். அன்புக்குரியது, வருகின்ற 13ஆம் தேதி 4ஆம் வெள்ளி மாலை 6 மணிக்கு சிலுவை பாதையை சிறப்பிக்க இருப்பவர்கள் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற அருள் சகோதரிகள் மற்றும் இந்த சூசியப்பர் குழந்தைகள் இல்லம் விடுதி மாணவிகள். 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கவர்காலத்தில் 4ஆம் ஞாயிறு திருவழிபாட்டு நிகழ்ச்சி குறித்து வழங்க இருப்பவர்கள் ஆரோக்கியமான அன்பியத்தில் சிறப்பாக செய்ய பார்க்கிறேன். அன்புக்குரியது, வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலி கிடையாது, காலையில் திருப்பலி நடைபெறும். ஏனென்றால் அன்றைய தினத்திலிருந்தான் நம்முடைய
பங்கின் மிக பெருமையான வாசகப்பாவிற்கான பயிற்சி ஆரம்பமாகும். வாசகப்பாடுக்கு திறக்கப்படும். ஆகவே காலை 6 மணிக்கு செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி. அந்த திருப்பலியிலே நம்முடைய அந்த வாசகப்பாவில் நடிக்க இருக்கின்ற கலைஞர்களுக்காக சிறப்பான ஜெபம் நாங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். அன்புக்குரிய நாளைய தினம் திங்கட்கிழமை தவக்கால 30 வருடச்சாலும் திருப்பலி நடைபெறுகின்ற இடம் அன்னை லூர்து பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. சிறப்பிக்க இருப்பவர்கள் கலந்து கொள்வதற்கு புதுத்தெரு மக்கள். அடுத்ததாக 11ஆம் தேதி புதன்கிழமை ஆரோக்கியபுரம் இறைமக்கள் இடம் ஆரோக்கியபுரம் பூசணி ஆரோக்கியபுரம். மற்றும் 12ஆம் தேதி வியாழக்கிழமை ரெட்டித்துறை இறைமக்கள் உங்களுக்கான வாய்ப்பு 30 வருடச்சாலும் நடைபெறுகின்ற இடம் ஆக்னேசமா பூசணி ரெட்டித்தத்து. அடுத்ததாக 22ஆம் தேதி நம்முடைய வங்கியிலே தவக்கால சிறப்பு தியானம் நடைபெறும். அந்த தியானத்தில் அனைத்து பங்கு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை. அன்றைக்கு மாலை திருப்பலி கிடையாது, ஒரே ஒரு திருப்பலி தான். அதுவும் காலையில் 9 மணிக்கு தியானம் ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடியும். அந்த 1 மணிக்கு மதியம் உணவு கொடுக்கப்படும். சரிங்களா? மாலை திருப்பலி கிடையாது, அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நான் இந்த ப்ரொபோசல் வச்சப்போ வழக்கமாக சாயங்காலம் தான் நடக்கும் அப்படின்னாங்க. சாயங்காலம் எனக்கு 1 மணி நேரம் தான் நான் டாக்ல கலந்து கொள்ள முடியும் அந்த தியானத்தில். இப்போ காலையில் சொல்லக்கூடிய எனக்கு 3 மணி நேரம் நமக்கு கிடைக்கும், 3-3.5 மணி நேரம் கிடைக்கும், டீ பிரேக் இருக்கும். அப்ப தவக்கால தியானத்தை நாம் இன்னும் ஆழமாக அனுபவிக்கலாம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். சொன்ன உடனே மக்கள் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போவாங்க, கடலையெல்லாம் சொன்னாங்க. நான் உங்களால் நம்பிக்கை வச்சு சொன்னேன், தியானத்தை மட்டும் அவர் தியானத்தை அப்பவே வேலை செய்யணும் நான் நம்பிக்கை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் வருவீர்கள் என்று நம்புகிறேன். காலை 3 மணி நேரம் கடவுள் செய்யணும், நல்ல ஒரு பாவசீகத்தை செய்யணும். ஆனால் ஒரே ஒரு மட்டும் எனக்கு நான் கடந்த நாட்களில் பார்க்கும்போது இந்த பாவசீகத்துக்கு 30 வருடச்சாலத்தினுடைய அந்த வழக்கம் பழக்கம் குறைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். என்ன என்று தெரியவில்லை. ஒருவேளை எங்களை குற்றப்படுகிறதா, நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறாங்க எனக்கு தெரியல, அந்த வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறாங்க என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் கொடுத்திருக்காங்க தான் அருந்தந்தையை நாம் அழைத்து விடுகிறோம். ஆர்வத்தோடு கலந்து கொள்வதாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அந்த தியானத்திற்கு நீங்கள் அந்த டீ பிரேக் இருக்கும், டீ பிஸ்கட்ஸ் காஃபி கொடுப்போம், மதிய உணவுக்கு கொடுப்போம். அந்த மதிய உணவுக்கோ அல்லது டீக்கோ யாரும் செய்யாது சின்ன உதவி செய்வது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பங்குவதை அடையலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கிலே 13ஆம் தேதி வருகின்ற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு தவக்கால திருப்பயணமானது ஆரம்பமாகும். சரிங்களா? இரவு 9 மணிக்கு சிலுவப்பாதைக்கு சிலுவப்பம் குறித்த உடனேயே எனக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு நம்ம கேட்டு கிளம்பணும்னா தான் நம்ம எங்க போகணும், நேரா திருச்சி போகிறதுக்கு 2 hours ஆகும். அதுக்கப்புறம் 5 மணி நேரம் டிராவல். அந்த பஸ்ஸுங்கும் போது ரொம்ப ஃபாஸ்டாக வந்து விதமான வேகத்தில் தான் போக முடியும். இடையில பிரேக்லாம் இருக்கும். ஒரு 5-6 மணிக்கு நம்ம வந்து 5 மணிக்காவது மேட்டுப்பாளையம் போனோம்னா மேட்டுப்பாளையத்தில் ஃப்ரெஷ் மார்னிங் ரிஃப்ரெஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மலைக்கு ஏறணும், ஊட்டி மலைக்கு ஏறணும். அது என்னுடைய காரணம் பஸ்ஸுன்னா ஒரு 3.5 மணி நேரம் ஆகும். அப்போ நேராக இரவு 9 மணிக்கு தொடரும். லேட் பண்ண நம்ம பார்க்கிற இடங்கள்லாம் தவிர்க்கப்படும். 9 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த பயணம். வந்து நேராக திருப்பூருக்கு போயிட்டு திருப்பூர் நம்ம இருக்கிற சிறுத்தத்தை பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஊட்டியில் இருக்கின்ற முக்கியமான இடங்களை எல்லாம் பார்க்க போவோம். சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் இருக்கு, பொட்டானிக்கல் கார்டன், திரு ஆண்டவர் பேராலயம், டீ ஃபேக்டரி, சாக்லேட் ஃபேக்டரி, திருச்சிவை திருத்தலம், தொட்டபெட்டா, ரோஸ் கார்டன், மரியணை திருத்தலம். டைம் இருந்துச்சுன்னா குன்னூர் சுவிஸ் பார்க் பார்க்க போகிறோம். இதுதான் முதல் நாளைய பயணம். அங்கே முடித்த பிறகு நேராக கோயம்புத்தூர் வந்து இரவு தங்கலாம். தங்கி காலையில் இருந்த பிறகு கோயம்புத்தூர் இருக்கின்ற கிறிஸ்தரஸ் ஆலயம், காட்டூர் மிக்க அதிர்ந்துற ஆலயம், கோயில், புளியகுளம் அந்தோனியார் திருத்தலம், கோயம்பூர் குழந்தையேசு திருத்தலம். அதற்கு பிறகு குழந்தையேசு ஒத்த காலமாக குழந்தையேசு ஆலயம், பொள்ளாச்சி செல்வம், பொள்ளாச்சியில் லூதனை ஆலயம், அங்கிருந்து ஆலியார் டேம். டைம் முடிச்சு அப்படின்னா 2 ஃபால்ஸ் இருக்கு. மக்கி ஃபால்ஸ் போகிறதுக்கு திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்கு. அது தண்ணி வரும் நம்பணும் வந்துச்சு நம்ம சிறப்பாக அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இதுதான் குடித்த பிறகு நேராக தெருவு பற்றி கொடுக்கணும். ஒன்று டைம் முக்கியம். டைமை கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நமக்கு வந்து சேர்ந்து கடினமாகிவிடும்.
வருகின்ற பொழுது பிளாஸ்டிக் பொருள் எடுத்து வரலாம், தேவையான தண்ணி எடுத்துக் கொள்ளலாம். கூட்டி சின்னது இருக்கும், உங்களுக்கு சொட்டர் எடுத்துக்கலாம். இரவு தங்குவதற்கு போவை பொருட்கள் போவை எடுத்து வந்துடலாம். உங்களுக்கு சில பேர் வந்து சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்டாக இருப்பாங்க, ஒரு மாத்திரை எடுத்து வரணும். டைம் கீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது சந்தேகத்தை கேட்டுக்கலாம். இன்னும் நிறைய பேர் வந்து அந்த முழு தொகையை கொடுக்காம இருக்கிறீங்க. முழு தொகையையும் இன்று நாளைக்கு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, வருகின்ற 14ஆம் தேதி நம்முடைய ஜெயங்கொண்ட வரைபடத்திலே மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டிலே பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். சரிங்களா? உங்களுக்குள்ள ஒரு அரிய வாய்ப்பு. அருட்சகோதரிகள் மற்றும் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் அதை பொருளாக எடுத்துக்கொண்டு முக்கியமாக எடுத்துக்கொண்டு செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பேரல் திட்டத்திற்கான காணிக்கை 15/2/2026 திருவாரூர் அலெக்சிஸ் டீச்சர் வெல்போஸ்கோ ஸ்ட்ரீட் தென்னூர் ரூபாய் 10,000. மார்ச் மாதம் 3ஆம் தேதி திருவாரூர் நாட்டூர் புதுத்திருத்தெரு ரூபாய் 5,000. இதுவரை நமக்கு இந்த திட்டத்திற்காக நன்கொடையாக வந்திருக்கின்ற தொகை 11,1740 ரூபாய். 11,1740 இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அவ்வளவுதான் பணம் வந்துருச்சு, இல்லை ஏன் ஃபாதர் கொடுக்க ஆரோக்கியமாக இருக்கிறாரு சந்தேகம் வரலாம். நிறைய பேருக்கு மனதுக்கு கேள்வி இருக்கலாம். உண்மைதான், இது நினைக்கிறது தான் சரியானதுதான். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான தகவலை நான் தெரிவித்து கொள்கிறேன். இப்போ இந்த கல்யாணம் பண்ணிக்கிறோம், அந்த சபசியா பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிச்ச பிறகு 1 மாதமோ 2 மாதமோ அல்லது எத்தனை மாதம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம். தவறி செட் ஆகணும். அதுக்கு ஒரு நேர காலம் இருக்கிறது. இந்த பேரல் காலத்தில் சொல்லப்பட்ட பொழுது இது வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா 1 மாசத்துக்குள்ள முடிக்கணும். ஏன் அப்படின்னா பேரல் காலத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் கொடுத்து நல்லா மட்டம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பெட் மிக்ஸ் ஒன்று, பெட் மிக்ஸை போட்டு நல்லா ஆற்றணும். ஏன் அப்படின்னா நம்முடைய பகுதி வந்து ஏற்கனவே நான் பார்த்தோம், 60 mm அந்த பேரல் கால் கலந்து போனோம் அப்படின்னா சாதாரண வேன் சின்ன சின்ன கார் தான் போகும். இப்போ நம்முடைய பகுதியில் வந்து மழைக்காலத்தில் பார்த்து நல்லா உட்கார ஆரம்பிக்கும். அந்த இன்ஜினியர் வந்து பார்த்தாரு. அதில் எதிர்காலத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் 80 mm கலந்து போட்டு கீழே வெட் மிக்ஸ் போடும். வெட் மிக்ஸ் போது அதாவது கான்கிரீட் பொருள், அது சின்ன ஜல்லி சிமெண்ட்லாம் அதை போட்டு நல்லா இதை வச்சு அமுத்தி ப்ரெஷர் வச்சு அமுத்தி அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அந்த சிப்ஸை போட்டு அப்புறம் தான் கல்லில் இருக்கலாம். இதற்கெல்லாம் வந்து ஏற்கனவே 1 மாதம் ஆயிடும் எல்லாம் செய்யறதுக்குள்ள. கொஞ்சம் ஒரு பாதி பகுதி கல் போட்டு அதுக்குள்ள பாதி பகுதி போடாமல் இருந்தா அப்புறம் திருப்பி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடியாது. ஆரம்பிச்ச அப்படின்னா நேராக இப்பொழுது திட்டம் வந்து குடிக்கணும் வைக்கிற திட்டம். இப்போ 60 mm கல் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா 15 லட்சம் வந்துச்சு. டீட்டெயிலாக நேரம் ஆகிடுச்சுன்னா 15 லட்சம் வந்துச்சு. இப்போ இந்த 80 mm போட்டு வெட் மிக்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 20 to 21 லட்சம் இந்த செலவாகும். இப்போ நம்ம இருக்கிறது 11 லட்சம் தான். நம்மளுடைய பேரல் காப்பீட்டுக்கான தொகைக்கு வந்து 9 லட்சம் 10 லட்சம் வரும். இந்த தொகை வந்தாலும் என்ன பண்ண முடியும், அந்த பேரல் காக்க அட்டேஸ்டிக்ஸாக போகணும். போட்டுட்டு அப்போ எடுக்க முடியாது. நம்ம வந்து நடந்துருவோம், ஏதாவது வெயிட்டில் வந்துடும், நந்திடும், அப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம வேலையை ஆரம்பிச்சா முடிச்சிடும் 1 மாசத்துக்குள்ள. அப்புறம் நம்ம அதுக்கு மேலே நடக்கும். மற்ற காப்பீட்டு வேலை செய்யறதுனால இப்போ 9 to 10 லட்சம் வரணும் அப்படின்னா ஒரு தனி மனிதர்களுக்கு கஷ்டம். இன்னும் நம்ம காத்துக்கொண்டே இருக்கிறது. அதான் ஏற்கனவே 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே நான் நம்முடைய சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வாசக காப்பீட்டு அவர்கள் தாராளமாக நாங்கள் இந்த திட்டத்துக்கு 10 லட்சம் தருவதாக சொல்லியிருந்தார். 10 லட்சம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு சில சட்ட சிக்கலாக இருக்குது. அந்த சில விஷயங்களுக்காக அவர்கள் விரைவிலே நான் நம்புவேன். சொல்லியிருக்காங்க. அது எப்போ வருதோ அடுத்த வாரம் வந்துச்சுன்னா அடுத்த வாரம் 1 வாரத்துக்கு திட்டம் ஆரம்பிக்கணும். எப்போ அந்த 30 லட்சம் 10 லட்சம் கிடைக்குதோ அப்பதான் ஆரம்பிக்க முடியும். ஆரம்பிச்ச பிறகு பாதி நிப்பாட்டிட்டு பணம் இல்லைன்னு போட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் செஞ்சது எல்லாம் வேஸ்ட். அதற்காக தான் நான் காத்திருக்கேன். நம்ம புரிந்து நம்புவே வாசல் பார்ப்பது ஒரு அன்பு வீடுகள் இதெல்லாம் மனதில் கொண்டு விரைவாக அதற்கான
அந்த தொகையை கொடுத்திருந்தால் இப்போவே திட்டமான சிறப்பாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கையாக இதயங்களை ஆதரவு உண்மை வேண்டுகின்றோம். உங்கள் இருளுக்கு கடின தன்மை வழங்குவதால் உம் அன்பில் வைத்திருந்து அவருக்கும் கட்டளையை உண்மையாக நிறைவேற்றுவார்களாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சென்று வாழ